ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தோம். இதில் வந்து அதர் பர்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் தவிர மீதி எல்லாரும் பர்சன்ஸ்க்கும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டிவிஜுவல் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அதர் பர்சன்ஸ் படிக்க வேண்டாமா அப்படின்னா அதுவும் படிக்கணும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அதர் பர்சன்ஸ் இப்போ ஈஸியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்காக நீங்கள் படிக்கணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்னு ஒரு கான்செப்ட் வரும் இந்த அதர் பர்சன்ஸோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை முடிச்சதுக்கப்புறம். அதுவும் இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் இல்லைனா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வரதுக்கான வாய்ப்பு தான் எக்ஸாமில் அதிகம். கன்ஃபார்மாக ஒரு 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர் அப்படின்னா என்ன? கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னென்னா கீ டெசிஷன்ஸ்னால் இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ், ரொம்ப முக்கியமாக இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எந்த பிளேஸில் எடுக்கிறாங்க, அதுதான் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ். கீ டெசிஷன்ஸ்லாம் எந்த பிளேஸில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹஃப் வந்து இருக்குது. அது ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவாக இருந்ததுன்னா ரெசிடென்ட். ஹோலி ஆர் பார்ட்லி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்லாம் இந்தியாவில் தான் எடுக்கிறாங்க. இல்லைனா பார்ட்டாக, இப்போ ஏதாச்சும் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான டெசிஷனை இந்தியாவில் எடுத்தாங்க அப்படின்னா அது பார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பார்ட்லினா ஏதாச்சும் ஒன்றே அது அந்த மாதிரி. ஓகே, ஹோலி ஆர் பார்ட்லி இந்தியாவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹஃப் வந்து ரெசிடென்ட் ஆயிரும். ஹோலி அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது நான் ரெசிடென்ட் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு எம்சிக்யூவில் பார்ட்லி இன் இந்தியா, பார்ட்லி அவுட் சைடு இந்தியானா நீங்கள் என்ன டிக் பண்ணுவீங்க? ஓகே, என்ன ஓஎம்ஆரில் கலர் எடுப்பீங்க? ரெசிடென்ட்னு போடணும். ஓகேவா? ஸோ இங்கே ஹோலி அவுட் சைடு இந்தியா அப்படின்ட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்ட்லி அவுட் சைடு இந்தியான்ட்டு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹோலி ஒரு பார்ட்லி இன் இந்தியா. ஸோ பார்ட்லி இன் இந்தியானா பாதி வந்து அவுட் சைடு இந்தியான்னு தானே அர்த்தம். பார்ட்லி இன் இந்தியா, பார்ட்லி இன் அவுட் சைடு இந்தியா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெசிடென்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு டெசிஷனை இந்தியாவில் எடுத்தால் கூட அது வந்து ரெசிடென்ட் தான். ஹோலி ஒரு பார்ட்லி இன் இந்தியானா ரெசிடென்ட், ஹோலி அவுட் சைடு இந்தியாவாக இருந்தால் நான் ரெசிடென்ட். ஓகே, இப்போ வந்து ஹஃப் வந்து ரெசிடென்ஸா நான் ரெசிடென்ஸான்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இண்டிவிஜுவலுக்கு அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம்ல, அதே தான். ஆனால் யாருக்கு பார்ப்போம்னா கர்த்தாக்கு பார்ப்போம். ஸோ ஹஃப்பில் வந்து கர்த்தா அண்ட் அதர் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம கோ பார்சனர்ஸ்னு சொல்லுவோம்ல, அதில் கர்த்தாங்கிறவங்க தான் ஹெட்டு. அந்த கர்த்தாவுடைய அடிஷ்னல் கண்டிஷன் அந்த கர்த்தா சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹஃப் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்துருப்பீங்களா? அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? லாஸ்ட் 10 இப்போ 25-26 வந்து ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்க ரெசிடென்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அண்டு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்னொரு கண்டிஷன் வந்து என்னது? 25-26க்கு முன்னாடி இருக்கிற 7 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 730 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். இருந்திருந்தால் அது வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்த்தா வந்து அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹஃப் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான் ஹஃபோடது. இதை ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஸோ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் வந்து ஹோலி இல்லைனா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனாக கூட இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஹஃப் வந்து ரெசிடென்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஹஃப் வந்து நான் ரெசிடென்ட். அது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு எப்படி பார்ப்போம்? கர்த்தா வந்து அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்ட்டு. அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? இண்டிவிஜுவலுக்கு இருக்கிறது. ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் 10 இயர்ஸில் ஏதாச்சும் 2 இயர்ஸ் வந்து ரெசிடென்ட்டாக இருக்காங்களா, அப்புறம் ப்ரிசைடிங் 7 ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 டேஸ் ஆச்சும் மினிமம் இந்தியாவில் இருக்காங்களா, மினிமம் 730 டேஸ் இந்தியாவில் இருக்காங்களா, அது ரெண்டும் இருந்தாங்கன்னா கர்த்தா வந்து அது ரெண்டுத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா ஹஃப் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஹஃப் வந்து ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹஃப். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபர்ம். ஃபர்ம்னா என்னது? ஃபர்ம்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், எல்எல்பி. ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபர்ம். ஏஓபினா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இது எல்லாத்துக்குமே எதை பொறுத்து இருக்குன்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ். இங்கே நம்ம படித்தோம்ல அதே தான். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் வந்து ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவாக இருந்ததுன்னா ரெசிடென்ட், ஹோலி அவுட் சைடாக இருந்தால் நான் ரெசிடென்ட். இதில் வந்து எது கிடையாது? அடிஷ்னல் கண்டிஷன் கிடையாது.
ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்து பிரிக்கிறது ஹஃப்புக்கும் இண்டிவிஜுவலுக்கும் மட்டும்தான். ஃபர்ம் ஏஓபி பிஓஐக்கெலாம் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அவ்வளோதான். ஓகே. ஸோ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ்னால் இதில் பார்த்தது அதே தான். கீ டெசிஷன்ஸ்லாம் இந்தியாவில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஸோ கீ டெசிஷன்ஸ் ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவில் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஏஓபி விஓஐ ஃபர்ம்லாம் வந்து ரெசிடென்ட் ஆயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் இந்தியாவை எடுத்தாங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆயிரும். இது வந்து ஈஸி தான். ஆனால் நீங்கள் இந்த பாயிண்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பார்ட்லி அவுட் சைட் இந்தியா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரெசிடென்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஹோலி அவுட் சைட் இந்தியாவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் ரெசிடென்ட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு கம்பெனியை வந்து இந்தியன் கம்பெனி, அதர் கம்பெனினா ஃபாரின் கம்பெனியை இந்தியன் கம்பெனி அண்ட் அதர் கம்பெனின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்தியன் கம்பெனியாக இருந்தால் எப்போதுமே ரெசிடென்ட் தான். இந்தியன் கம்பெனியாக இருந்தால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேறு ஏதாவது கம்பெனிஸ் ஆக்ட். இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒன்று இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1913 இருந்துச்சு, 1913 அப்படின்றது. ஸோ அந்த கம்பெனிஸ் ஆக்டில் ஏதோ ஒன்று அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அந்த கம்பெனி அதில் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா எப்போதுமே ரெசிடென்ஸ் தான். ஃபாரின் கம்பெனியாக இருந்ததுன்னா அதோடைய பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக போஎம் அப்படின்னு சொல்லுவோம். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது ரெசிடென்ட். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் அந்த பிஸ்னஸை நடத்த வேண்டிய இருக்கிறதுக்காக, ஓகே, அந்த பிஸ்னஸை நடத்தணும் அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட்டான கமர்ஷியல் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுப்போம்ல, மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு என்னென்ன டெசிஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் எங்கே எடுக்கிறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அது இல்லைனா அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ வேர் கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் தட் ஆர் நெசசரி ஃபார் த கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் an entity has all or in substance made. ஓகே. ஸோ அந்த பிஸ்னஸை நடத்த வேண்டியதுக்கான இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ்லாம் எங்கே எடுக்கிறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அந்த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் இருந்தது அப்படின்னா ஃபாரின் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஃபாரின் கம்பெனியோடைய பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெசிடென்ட் இல்லைனா நான் ரெசிடென்ட். அவ்வளோதான். ஓகே. ஸோ கம்பெனியை இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்தியன் கம்பெனினா ரெஜிஸ்டர்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. அப்படியா இருந்ததுன்னா அது ஆல்வேஸ் ரெசிடென்ட் தான். ஃபாரின் கம்பெனியோடைய பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிற இடம், அந்த இடம் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபாரின் கம்பெனி ரெசிடென்ட், இல்லைனா அந்த ஃபாரின் கம்பெனி நான் ரெசிடென்ட். அவ்வளோதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹஃப், ஏஓபி, பிஓஐ, ஃபர்ம், எல்எல்பி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் செக்ஷன் 5. இதிலிருந்து 100% உங்களுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டின் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை விட இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த டேக்ஸை வந்து ஏன் இந்தியாவில் வந்து நம்ம பே பண்ணணும், இல்லை யாருக்கெல்லாம் அது பேயபிள், ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிலாம் பிரிச்சோம்ல. இப்போது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அப்புறம் நான் ரெசிடென்ட் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சோம்ல. யாருக்கு எந்தெந்த இன்கம் டேக்ஸபிள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் வந்து போடுறாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிபெண்ட் பண்ணியும், அப்புறம் அந்த இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்தியாவில் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம்மை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம்மை 3ஆக பிரிக்கிறாங்க. இந்தியன் இன்கம், டீம்டு டு பி இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம்னா ஏர்ன்ட், அக்ரூட், ரிசீவ்டு, ரைஸ்டு எல்லாமே இந்தியாவில் இருந்தது. ஓகே. ஸோ ஒர்க் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த டிரான்சாக்ஷன் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா அது இந்தியன் இன்கம். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நீங்கள் மசாலா தோசை கடை வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ மசாலா தோசை வந்து இந்தியாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்கம் வந்து ஏர்ன்டு இன் இந்தியா. அந்த கடைக்கு வரவங்க உங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரிசீவ்டு இன் இந்தியா. ஓகே. இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேலரி இந்தியா பேங்க் அக்கௌண்ட்டில் வருது, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ ஏர்ன்டு, ரிசீவ்டு, அக்ரூடுனா சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுங்கிறது. ஓகேவா? எல்லாமே இந்தியாவில் இருந்தது அப்படின்னா அது இந்தியன் இன்கம். ஓகே தானே?
அந்த இன்கம் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறோம், இந்தியாவில் ரிசீவ் பண்ணுறோம், இல்லைனா இந்தியாவில் அக்ரூட் ஆர் ரைஸ்ட். அக்ரூடுனா அதோட சோர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது இந்தியன் இன்கம். நெக்ஸ்ட் வந்து டீம்டு டு பி இந்தியன் இன்கம். டீம்டு டு பி இந்தியன் இன்கம் அப்படின்னா அவுட் சைடு இந்தியா தான், ஆனால் பெய்டு பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். பெய்டு பை இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவாக இருக்கலாம். அப்படின்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். டீம்டு அப்படின்னா அஸ்யூம்டுன்னு அர்த்தம். ஓகே, அது இந்தியன் இன்கம் இல்லை, ஆனால் நம்ம இந்தியன் இன்கம்னு நாங்கள் அஸ்யூம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதுதான் டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபாரினில் வந்து இருந்தாலும் ஆனால் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்தியாவிலேருந்து. எப்படி அந்த கனெக்ஷன் இருக்குது? இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை பே பண்ணுது, இல்லைனா அது அதை வந்து இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது டீம் டு பி இந்தியன் இன்கம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இந்தியா இருக்கா, இதுதான் யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, யூஎஸ்ஏல வந்து ஒரு இந்தியன் எம்பசி இருக்குது. ஓகே, இது வந்து இந்தியன் எம்பசி. ஓகேவா, அந்த இந்தியன் எம்பசியில் வேலை பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தான் சேலரி கொடுக்கும். அதனால இது பெய்டு பை இந்தியன் கவர்மெண்ட். அவங்க யூஎஸ் டாலரில் தான் சேலரி கொடுக்க போகுது, யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குது. அது ரிசீவ்டு இன் அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் தானே அது பே பண்ணுது. அதனால அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகே, இந்தியன் இன்கமும் டீம்டு டு பி இந்தியன் இன்கமும். ஓகேவா, ஃபாரின் இன்கம்னா ரைஸ்டு ரிசீவ்டு எல்லாமே அவுட் சைடு இந்தியா. ஓகே, அந்த மணி வந்து இந்தியாவுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனே வந்து கிடையாது, அதுதான் ஃபாரின் இன்கம். ஓகேவா, ஸோ இந்தியன் இன்கம்னா அந்த இன்கம் ஏர்ன்டு, ரிசீவ்டு, அக்ரூடு, ரைஸ்டு எல்லாமே இந்தியாவில் இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் ஒன்று கூட. ஓகேவா, ஏர்ன்டு இல்லைனா ரிசீவ்டு இல்லைனா அக்ரூடு. அக்ரூடுனா அதோட சோர்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறது. ரைஸ்ட் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது இந்தியன் இன்கம். டீம்டு டு பி இந்தியன் இன்கம்னா அது ஃபாரினில் தான் ரிசீவ் ஆகிருக்கு, ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க, இல்லைனா இந்தியாவிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஃபாரின் இன்கம்னா ரைஸ்டு, ரிசீவ்டு எல்லாமே அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது ஃபாரின் இன்கம். ஓகே, இப்போது இன்கம் ரிசீவ்டுன்னு சொன்னல. ரிசீவ்டு இன் இந்தியானா என்னென்னா ரிசீவ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் ஆயிருந்துச்சு இந்தியாவில் மட்டும்னா தான் அது வந்து இந்தியன் இன்கம். சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் வந்து நியூயார்க்கில், யூஎஸ்ஏல நியூயார்க்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க, அது நியூயார்க்கோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேமிலி இந்தியாவில் இருக்காங்க, அதுக்கு அவர் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாரு இந்தியாவுக்கு. அப்புறம் இந்தியாவில் ரிசீவ் ஆயிடுச்சு, அப்போ அது இந்தியன் இன்கமா அப்படின்னா கிடையாது. சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருந்துச்சுன்னா, சப்சிக்வெண்ட் ரெமிட்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷனாக இருந்ததுன்னா அது நாட் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியாங்கிறது. இந்த ரிசீவ்டு வந்து எப்போ? ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரிசீவ்டுங்கிறது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஏர்ன் பண்ணிவிட்டு அது அப்புறமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா நாட் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்கம் அக்ரூடு இன் இந்தியா. அது அக்ரூடுன்னா என்னன்னு சொன்னல, அதுதான் இன்கம் ஜென்ரேட்டட் இன் இந்தியா, இல்லைனா சோர்ஸ் ஆஃப் இன்கம் சிச்சுவேட்டட் இன் இந்தியாவாக இருந்ததுன்னா அது இன்கம் அக்ரூடு இன் இந்தியா. இன்கம் ஜென்ரேட்டட் இன் இந்தியானா அந்த இன்கம்மை நீங்கள் இந்தியாவில் தான் ஜென்ரேட் பண்ணுறீங்க, இல்லைனா அதோட சோர்ஸ் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்தது அப்படின்னா அது இன்கம் அக்ரூடு இன் இந்தியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்கம் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னா என்ன? டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னா இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து மோர் தேன் 12% வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது வந்து 9.5% விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸ் வந்து டீம்டு டு பி இன்கம் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி. புரியுது தானே? எம்ப்ளாயி இருக்காங்க, எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுப்பாங்கள்ல, அந்த சேலரியில் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து வரத்துக்காக ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் டெபாசிட் பண்ணுவாங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னா 12% விட அதிகமாக டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 12% விட அதிகமாக இருந்தது
இல்லைனா அதில் வர இன்ட்ரெஸ்ட், இப்போ அது வந்து சும்மா இருக்காதுல்ல, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயர் வந்து அவர் டீ வாங்கி குடிச்சிடுவாரா? இல்லை, எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டில் இன்கம் வரும்ல, அந்த இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட், அதில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுதுல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% விட அதிகமாக இருந்தது. அப்போ அந்த எக்ஸஸ் இருக்குல்ல, அது வந்து டீம்ட் டு பி இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா. யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கு அது வந்து ஒரு டீம்ட் டு பி இன்கம். அவ்வளோதான். புரியுதா? ஓகே தானே? ஸோ எம்ப்ளாயர் வந்து இது வந்து சேலரி சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பிடிக்கும், இன்னும் நிறையா புரியும். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுப்பாங்கப்பா, ஓகேவா, கொடுப்பாங்க. அதில் ஆர்பிஎஃப்காக பிஎஃப் பிடிச்சிக்குவாங்கன்னா டிடெக்ட் பண்ணிக்குவாங்க சேலரியிலேருந்து. அந்த டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட் 12% விட அதிகமாக இருந்தது. அந்த எம்ப்ளாயியோட சேலரியில் 12% விட அதிகமாக இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறது 9.5% விட அதிகமாக இருந்துச்சு. அப்படின்னா அது எம்ப்ளாயிக்கு அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது வந்து டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகே. ஸோ அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது அந்த லா வந்து அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை ரெகக்னைஸ் பண்ணலை. அப்படி ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. அதில் இருக்கிற அமௌண்ட்டை ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வந்து டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகேவா? ஸோ பிஎஃப் பற்றி 2 பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து அப்ரூவ்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ செக்ஷன் 80CCD டிடக்ஷன்ஸ் சாப்டர்னு ஒன்று இருக்குது. டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் செக்ஷன் 80CCD அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஓகே. ஸோ நேஷ்னல் நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அது வந்து எக்ஸாம்பிளுக்கு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எம்ப்ளாயர் வந்து நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் கான்ட்ரிபியூஷன்ஸ் போடுறாரு அப்படின்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகேவா? எம்ப்ளாயர் வந்து அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிக்காக நேஷ்னல் நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், எக்ஸாம்பிளுக்கு இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் செக்ஷன் 80CCDயில் நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் தருவோம்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகே. அதில் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா அது இந்த எம்ப்ளாயிக்கு டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகே. அதுக்கப்புறம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னால் டிடிஎஸ்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. இதுதான் நம்மளுடைய கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? இந்த நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு இப்போ எப்போ அவங்க லயபிள் டு டேக்ஸாக இருப்பாங்க. இப்போ சில எம்ப்ளாயி டேக்ஸே கட்ட வேணாம். அந்த ஸ்லாப் ரேட்ஸ்லாம் படிச்சோம்ல, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் படித்தோம்ல. இப்போ நியூ ரெஜிமில் 12 lakhsக்கு மேலே போனால் தான் டேக்ஸ் வரும். ஏன்? ரிபேட்டில். ஓகே. ரிபேட்டில் வந்து அப் டு 12 lakhs ரிபேட் உண்டு. ஸோ 12 lakhs அபவ் உங்களுடைய சேலரி வருது. இப்போ நம்ம வந்து யோசிப்போம், இந்த எம்ப்ளாயிக்கு 12 lakhs மேலே இன்கம் வருமா அப்படின்னு பார்ப்போம். போன வருஷம் இருக்கிற பேபிளில் எடுத்துகிட்டு, ஓகேவா, போன வருஷம் இருக்கிற பேபிள் எடுத்துகிட்டு இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு 12 lakhs விட அதிகமாக வருமா, இன்க்ரிமெண்ட் இருக்குது, போனஸ் இருக்குன்னா ஏதாச்சும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து போட்டு 12 lakhs விட அதிகமாக வருதா அப்படின்னு பார்ப்போம். 12 lakhs விட அதிகமாக வருதுன்னா ஓகே, அப்போனா அவங்க வந்து அடுத்த வருஷம் அடுத்த அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அப்ராக்சிமேட் ஸ்லாப் ரேட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸ் பிடிப்போம். இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் எவ்வளோ வரும்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணுவோம். எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு சேலரியை கொடுப்போம். அதில் டிடிஎஸ் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்போஸ் வந்து டேக்ஸ் வந்து ஒரு 60,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த 60,000 வருதுன்னா 60,000 டிவைடட் பை 12 5,000 மந்த்லி நம்ம பிடிப்போம். மந்த்லி நம்ம பிடிப்போம் மீன்ஸ் அந்த கம்பெனி பிடிக்கும், எம்ப்ளாயர் வந்து பிடிப்பாங்க. பிடிச்சி இந்த 5,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க, மந்த்லி கட்டிடுவாங்க. ஓகே. இதுவும் வந்து ஒரு டிடிஎஸ் தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா டேக்ஸ் பேயர் இருக்காங்கல்ல, டேக்ஸ் பேயர்னால் இந்த எம்ப்ளாயிக்கு வந்து அப்போ அது இன்கமே கிடையாதா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம வந்து சேலரி கொடுக்கணும். ஓகே. சேலரி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,20,000 பர் மந்த் சேலரின்னு வச்சுக்கோங்க. 1,20,000 பர் மந்த் வந்து சேலரி. ஆனால் நம்ம இந்த 5,000 பிடிச்சிட்டோம்ல, அதனால நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 1,15,000 தான் கொடுக்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போனா வந்து இந்த எம்ப்ளாயியோட இன்கம் வந்து 1,15,000 மட்டும்தானா? 1,20,000 இல்லையா? 1,20,000 தானே? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ டிடிஎஸ் நம்ம பிடிச்சாலும் அது வந்து அந்த எம்ப்ளாயோட இன்கம் தான்.
ஸோ அதுதான் அது சொல்கிறாங்க, அது வந்து டீம்டு டு பி இன்கம் தான். டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணாலும் அது வந்து டேக்ஸ் பேயருக்கு கன்சிடர்ட் இன்கம் ரிசீவ்டு பை டேக்ஸ் பேயர். நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டதாகவே நாங்கள் அஸ்யூம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ்னால் நான் வந்து அதை சொல்லவே இல்லை இன்கம் டேக்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பயங்கரமாக லக்ஸுரி அசட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன், பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட ஏர்னிங்ஸை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லாம் தாண்டி 12 லட்ச ரூபாய்க்கு என்னோட கனவுல, ஓகே, 12 லட்ச ரூபாய்க்கு என்னோட இன்கம் தாண்டி எனக்கு டேக்ஸ் வர மாதிரி ஒரு இன்கம் வந்துருச்சு. ஓகேவா? நான் இப்போ நிறைய இன்கம் டேக்ஸ் கட்டணும்ல. இப்போ நான் வந்து நிறையா சோர்ஸ் ஆஃப் இன்கம், நான் வந்து ஒரு கம்பெனியில் போய் சேலரி வாங்குறேன், நான் வந்து கிளாஸ் நடத்தி பணம் சம்பாதிக்கிறேன், அப்புறம் வேறு என்னென்னமோ பண்ணுறேன், வீடு வாடகை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கனவுக்கு. ஓகே, அது என்னென்னமோ பண்ணுறேன். நான் வந்து ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேலரியை மட்டும் நான் வந்து இன்கம் டேக்ஸில் காமிச்சிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது சேலரியை மட்டும் காமிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் காமிக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா என்னோட டேக்ஸை நான் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். ஏதோ ஒரு நாள் எனக்கு கெட்ட நேரம் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிலாம் வீட்டுக்கு ரெய்டு வந்து தானா சேர்ந்து கூட்டம்லாம் வருவாங்களா, அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ராடு, அன்டிஸ்க்ளோஸ் இன்கம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் இருக்குல்ல, அதுவும் வந்து என்னோட இன்கம் தான் அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து அதோட சோர்ஸ் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அது அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம். ஸோ அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் வந்து டீம்ட் ஆஸ் இன்கம் ரிசீவ்ட் இந்த இயர் ஆஃப் டிஸ்கவரி. என்னைக்கு வந்து அது என்னோட இன்கம்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இயர் இருக்குல்ல, அந்த இயரில் நான் ஏர்ன் பண்ண இன்கம் அது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. புரியுதா? ஸோ நான் வந்து 2020 யாருக்குமே தெரியாமல் போய் ஒரு லக்ஸுரியான அசெட்லாம் வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து பயங்கரமாக பணம் சம்பாதி வச்சு அதை நான் யாருக்குமே சொல்லவே இல்லை, அதை நான் இன்கம் டேக்ஸில் காமிக்கவே இல்லை. எனக்கு இன்கம் டேக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃப்ராட் வேலை தான் பார்த்துட்டேன். அப்புறமா இப்போ இந்த வருஷம் 2026 கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியில் என் வீட்டுக்கு ரெய்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அது எப்போ நான் ரிசீவ் ஆனதுன்னா, எந்த இயர் அவங்க கண்டுபிடிச்சாங்க? 2026 கண்டுபிடிச்சாங்களா? இப்போ எனக்கு ரிசீவ் ஆன இன்கம் அது அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. புரியுதா? அவ்வளோதான் வந்து டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. ஸோ எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கணும், ஆமாம் கொடுக்கணும். அதில் பிஎஃப் வந்து 12% விட அதிகமாக இல்லைனா அந்த ஆர்பிஎஃப்ல வர இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது 9.5% விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது டீம்டு இன்கம். அப்புறம் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்க்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். அப்புறம் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக செக்ஷன் 80 CCD ஓகே, அதில் வந்து நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குது. இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டிடக்ஷன் தருவோம் இன்கம் டேக்ஸில் அப்படின்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுது. அதில் வந்து அமௌண்ட் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். அப்புறம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோம், அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு மீதி கட்டுறோம்ல, அது மட்டும்தான் அவங்களோட இன்கமா? இல்லை, அந்த டிடிஎஸையும் சேர்த்தது தான் அவங்களோட இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். ஓகேவா? அவ்வளோதான் இன்கம் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியானா என்ன? இப்போ இதில் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியானா என்னன்னு பார்த்தோம். இப்போ டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியானா என்ன? ஸோ இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுது? அந்த இன்கம் வந்து இந்தியன் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குது. நீங்கள் ஃபாரினில் ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லை ஃபாரினர் அதை ரிசீவ் பண்ணுறாங்களா, எப்படி வேணாலும் இருந்துருக்கட்டும், அதுக்கு இந்தியாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கேட்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன், ஆல் இன்கம் அக்ரூவிங். இங்கே பாருங்கள், வேர் தேர் இஸ் கனெக்ஷன் வித் இந்தியா, இந்தியா சேஸ் நமஸ்தே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இந்தியன் கனெக்ஷன் இருந்ததுன்னா வாங்க நாங்கள் உங்களுக்கு டேக்ஸ் வந்து விதிப்போம் அப்படின்னு சொல்லுது. ஆல் இன்கம் அக்ரூவிங் ஆர் அரைசிங் வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ ஆர் ஃப்ரம் எனி பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா. ஏதோ ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணுது, ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு ஏஜென்ட் வச்சுருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து இந்தியாவோட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த்ரூ ஆர் ஃப்ரம் எனி பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா. செக்ஷன் நம்பர் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் செகண்ட் பி இருக்குல்ல, த்ரூ ஆர் ஃப்ரம் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் அசட் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் வந்து சென்னையில் ஒரு வீடு வச்சுருக்காரு. ஓகே, சென்னையில் ஒரு வீடு வச்சுருக்கிறாரு ஒரு நான் ரெசிடென்ட். ஓகேவா? இப்போது அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. இதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடை வந்து அவர் வாடகை போட்டு அதுலேருந்து ஒரு
ரெண்ட் வருது இந்த நான் ரெசிடென்ட்க்கு. அப்படின்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியாவில் தானே இருக்குது, அதனால அது இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இந்தியாவில் வந்துடும். அதனால அது இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால அது ஒரு இந்தியன் இன்கம் தான். இல்லைனா அவங்க வந்து ஒரு லைசன்சிங் சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இந்தியாவில் வச்சுருக்காங்க ஒரு ஃபாரினர், ஓகே, இல்லை ஒரு காப்பிரைட் வச்சுருக்காங்க, எதா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி அசட் சோர்ஸ் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருக்குது, அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா அது இந்தியன் இன்கம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசெட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. ஓகே, ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ இந்தியாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடில் ஒரு ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா ஃபாரினர் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஃபாரினர் வந்து வச்சுருக்காங்க இந்த ஷேர்ஸை, நான் ரெசிடென்ட் வந்து வச்சுருக்காங்க இந்த ஷேர்ஸை. அப்புறமா இந்த ஷேர்ஸை வேறு யாருக்கும் அவங்க சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், வேறு யாருக்கும் சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கேபிட்டல் அசெட் தானே, அதனால இது இந்தியன் இன்கம். ஓகே, த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசெட் சிச்சுவேட்டட் இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது இந்தியன் இன்கம் தான். ஓகே, இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். பிஸ்னஸ் கனெக்ஷன் இந்தியாவில் இருக்குது, இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டி அசெட் சோர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, இல்லைனா இந்தியாவில் இருக்கிற ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இந்தியாவில் தான் டேக்ஸபிள். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் கனெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னா என்ன? ஓகே, ஆல் இன்கம் accruing or arising whether directly or indirectly through or from any business connection in India shall be deemed to accrue or arise in India. And the through அப்படின்னா shall mean and include by means of, in consequence of or by reasons of, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, இது சும்மா தான் இருக்குது, புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால நானும் இதில் போட்டேன். நீங்கள் இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். த்ரூ அப்படின்னா அது மூலியமா, பை மீன்ஸ் ஆஃப்னா அது மூலியமா, இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப்னா அதனால, ஓகே, இல்லைனா அது காரணமாக அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த இந்தியாவில் பிஸ்னஸ் கனெக்ஷன் மூலிமா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அது இந்தியன் இன்கம் தான். ஓகே, இன்கம் ஃப்ரம் எனி ப்ராப்பர்ட்டி ஒரு அசட்ஸ் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அசட்ஸ் இருக்குல்ல, அது டேஞ்சபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சபிளாக இருக்கலாம், மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாக இருக்கலாம். அந்த அசட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அசட் வந்து இந்தியாவில் இருக்கா அப்படின்னா அது இந்தியன் இன்கம். சோர்ஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியானா அது இந்தியன் இன்கம். ஓகே, அதுக்கு தான் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அப்படின்லாம் எக்ஸாம்பிள். இன்கம் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசெட். ஓகே, அதான் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஷேர் வச்சுருக்காங்கன்னா அது வந்து கேபிட்டல் அசெட் இந்தியாவில் தானே இருக்குது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலயமா உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அது deemed to be Indian income தான், deemed to accrue or rise in India தான். Any gain on transfer of a capital asset situated in India shall be deemed to accrue or arise in India. The provision is applicable irrespective of the fact. அந்த கேபிட்டல் அசட்டும் இதில் இந்த அசட் மூவபிள், இம்மூவபிள், டேஞ்சபிள், இன்டேஞ்சபிளாக இருக்கலாம்ல, அதே மாதிரி இந்த கேபிட்டல் அசட்டும் மூவபிள், இம்மூவபிள், டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட், இப்போ அந்த அதை வந்து விற்கிறதா, இப்போ வந்து அந்த வீடு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம், இந்த வீடை விற்கணும்னா நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடணும்ல, சேல் டீடு மாதிரி போடணும்ல. அந்த சேல் டீடை சைன் பண்ணுறது அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்தியாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் வந்து இந்தியாவில் இருக்கோ இல்லை அவுட் சைடு இந்தியாவில் இருக்கோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்தியன் இன்கம் தான். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு வீடை ஃபாரினர் வந்து இன்னொரு ஃபாரினருக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அங்கேயே சைன் பண்ணிக்கிறாங்க டாக்குமெண்ட் எல்லாம், அங்கேயே வந்து அவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேயே பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த கேபிட்டல் அசெட் இந்தியாவில் தானே இருக்குது, அதனால அது இந்தியன் இன்கம். ஓகே, இந்த 3 பாயிண்ட் வந்து ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேலரிஸ் ஏர்ன்ட் இன் இந்தியா. ஓகே, சர்வீஸ் வந்து இந்தியாவில் கொடுக்குறீங்கன்னா அது வந்து இந்தியன் இன்கம் தான். ஓகே, சேலரிஸ் ஏர்ன்ட் இன் இந்தியா ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியா. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து சைனா இருக்கா, இது வந்து சைனா. ஸோ இந்தியாவில் சென்னையில் நம்மளுடைய கம்பெனி இருக்குது. நம்ம கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து வேணும். நம்ம கம்பெனியில் ஏதோ ஒரு மெஷினரி ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம அந்த மெஷினை சைனாலேருந்து வாங்கினோம். அதனால சைனாவில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை சரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் சும்மா ஒரு மாதம் வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகிறாரு. அதனால நம்ம அவருக்கு பணம் கொடுக்குறோம். அவர் சைனீஸ் காய் தானே, அவருக்கு தானே கொடுக்குறோம். அப்படின்னாலும் அது வந்து இந்தியாவில் தானே அவர் சர்வீஸ் கொடுத்தாரு, அதனால அது இந்தியன் இன்கம். ஓகே, சர்வீசஸ் ரெண்டோட இந்தியாவாக இருந்துச்சுன்னா இந்தியன் இன்கம் தான். இப்போது
நார்மலாக இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணுறாங்கனாலும் அது வந்து சர்வீசஸ் ரெசிட் இன் இந்தியா தான். நான் ரெசிடென்ட் வந்து ஃபாரினர் வந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னாலும் அது சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியா தான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், த ரெஸ்ட் பீரியட் ஆர் லீவ் பீரியட் விச் இஸ் ப்ரிசீடட்னா அதுக்கு முன்னாடி வருது, or succeeded by the period during which services were rendered in India and forms part of the service contract of employment shall be deemed to accrue or arise in India. அப்படின்னா அதாவது லீவு ரெஸ்ட் பீரியட் எது வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அது வந்து இன்க்ளூட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு சீசனல் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்வெட்டர் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது 12 மந்த்ஸும் ஒர்க் பண்ண மாட்டாங்கள்ல, கொஞ்ச நாள் வந்து நடக்கும். இப்போ பிஹெச்இஎல்லாம் இருக்குல்ல, பிஹெச்இஎல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியாக போனோன்னா 9 மந்த்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் 3 மாதம் லீவு, அடுத்த 9 மந்த்ஸ் 3 மாதம், அந்த மாதிரி 3 வருஷம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவ் பீரியட் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் லீவ் பீரியட் அது வந்து அந்த சர்வீஸ்க்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எப்படி இருந்தாலும் அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் படி இருந்துச்சுனாலும் அந்த லீவ் பீரியடுக்கு சேலரி கொடுத்தாங்கனாலும் அதுவும் வந்து டீம்டு டு அக்ரோ ஆர் அரைஸ் இன் இந்தியா, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கவே வேணாம். இப்போ இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டாலே போதும். இதில் வந்து 7 மார்க் கொஸ்டினில் வாட் ஆர் த இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இந்தியா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 1 மார்க்கில் கேட்டால் 1 மார்க் கிடையாது, 2 மார்க் எம்சிக்யூவில் கேட்டால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம். ஓகேவா? ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆனால் நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் டைம் எடுத்தே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சேலரி பேயபிள் பை கவர்மெண்ட் டு இந்தியன் சிட்டிசன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. அதான் இப்போ இந்த யூஎஸில் ஒரு எம்பசி இருக்குது, அந்த எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சேலரி பே பண்ணுது, அதே மாதிரி தான். ஓகே, அவங்களுடைய ஃபிசிக்கலாக அவங்களோட ஒர்க்கு யூஎஸில் நடந்தாலும் அவங்களுடைய சேலரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் தானே பே பண்ணுது, அதனால அது டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா தான். ஆனால் இதில் பெர்க்விசிட்ஸ் அலோவன்சஸ் அதெல்லாம் வந்து அப்ராடில் அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே செக்ஷன் 10 சப்செக்ஷன் 7 படி ஃபுல்லி எக்ஸம்ட். பெர்க்விசிட்ஸ் அலோவன்ஸ்னால் என்னது? பெர்க்விசிட்னா உங்களுக்கு கைண்டில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, கைண்டுனா மோட்டர் கார் கொடுக்குறது அந்த மாதிரி பெர்க்விசிட்ஸ்னால். அலவன்ஸ்னால் கேஷாக கொடுக்குறது. நீங்கள் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு கார்லாம் கொடுக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் காருக்கு போயிட்டு வந்து நீங்கள் பில்லு கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கம்பெனியே பே பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது அலவன்சஸ் பர்பஸஸ்லாம் இங்கே இந்தியன் சிட்டிசன் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணதுன்னா அது எக்ஸம்ட். ஓகே, இதை வந்து சேலரி சாப்டரில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி பே பண்ணுதுன்னா அது டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அவங்களுக்கு ஏதாவது பர்க்விசிட்ஸ் அலவன்சஸ்லாம் பே பண்ணுச்சுன்னா அது எக்ஸம்ட். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் தெரியுமா? ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு டிவிடெண்ட் கொடுப்போம். இப்போ டெபெஞ்சர்ஸ் போரோவிங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம்ல, அதே மாதிரி ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு டிவிடெண்ட் கொடுப்போம். அந்த டிவிடெண்ட் இந்தியன் கம்பெனி கொடுக்குது, வெளிநாட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் அது இந்தியன் கம்பெனி கொடுக்குது அப்படின்னா அது டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா தான். ஓகே, அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ நம்ம கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்குது, நம்ம கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து இந்தியன் கம்பெனி தானே கொடுக்குது, அதனால அந்த டிவிடெண்ட் வந்து டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் வந்து டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அது இந்தியன் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது அப்படின்னா எப்போதுமே அதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஆல்வேஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா தான். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து யார்ட்டையாவது கடன் வாங்கி வச்சிருக்கு, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது அப்படின்னா அது ஆல்வேஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிடென்ட் பர்சன் வந்து பே பண்ணுறாங்க. ரெசிடென்ட்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, படிச்சோம்ல, அதுதான். ஸோ ஒரு ரெசிடென்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, அது எப்போ டாக்ஸபிள் இன் இந்தியா அப்படின்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷனாக அவுட் சைடு இந்தியா பண்ணாங்கன்னா அது டாக்ஸபிள் இன் இந்தியா கிடையாது. இல்லைனா வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு பாரோவிங் பண்ணாங்கன்னா அது டாக்ஸபிள் இன் இந்தியா கிடையாது. புரியுதா? இப்போ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பணம் வாங்குறாங்க, பணம் வாங்குறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்களே. இப்போ இது வந்து ஒரு பேங்க்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்களா? பேங்க்லேருந்து பாரோவிங் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அவங்க அந்த பாரோவிங் அமௌண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு நிறையா பணம் கிடச்சிருக்கும் இப்போ பாரோவிங்கில், அதை அவங்க என்ன பண்ணலாம்? இந்தியாவில் செலவு பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்க்கோ இல்லை ப்ரொஃபஷனுக்கோ அவங்க செலவு பண்ணலாம். இல்லைனா
அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ அவங்க செலவு பண்ணலாம். இந்தியாவில் பண்ணாங்கன்னா அது இந்தியன் இன்கம், அவுட் சைடு இந்தியாவில் பண்ணாங்கன்னா அது இந்தியன் இன்கம் கிடையாது. அவ்வளோதான். புரியுதா? மணி பாரோட் இஸ் நாட் யூஸ். இப்போ அது எப்போ இந்தியன் இன்கம் அப்படின்னா, நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்க கூடாது? அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் பிஸ்னஸ் நடத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க கூடாது, இல்லைனா வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, ரெசிடென்ட் ஆனாங்கன்னா. அதே மாதிரி நான் ரெசிடென்ட்ஸ்னால் அந்த அவங்க வந்து மணியை பாரோ பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஓகே, அவங்க இந்தியாவில் அதை பே பண்ணுற, இந்தியாவில் ஒரு பிஸ்னஸையோ ப்ரொஃபஷனையோ ரன் பண்ணுறதுக்காக அவங்க பாரோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது இந்தியன் இன்கம். புரியுதா? இதே தான் இவங்க வந்து ரெசிடென்ட் இருந்துட்டு போட்டோம், நான் ரெசிடென்ட்டாக இருந்துட்டு போட்டோம், அவங்க இந்தியாவில் பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷன் நடத்துகிறாங்களா? ஆமாம், நடத்துகிறாங்க. ஒரே இதை தான் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடென்ட் பர்சனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பாரோவிங்ஸ் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களே, அது எப்போ தெரியுமா டேக்ஸபிள்? நீங்கள் வந்து ஃபாரினில் இந்த பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷனாக நடத்தாமல் இருந்தீங்க, இல்லைனா நீங்கள் ஃபாரினில் இருக்கிற இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லுது. அப்போனா அதுக்கு இன்னர் மீனிங் வந்து என்னது? அதோட ஃபீலிங் வந்து என்னது? இந்தியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது இந்தியன் இன்கம். அவ்வளோதான் ரெசிடென்ட் பர்சனுக்கு. நான் ரெசிடென்ட் பர்சனுக்கும் அதே தான். இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்ணுறீங்க, அதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இந்தியாவில் டேக்ஸபிள். ஓகே தானே? இது இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ராயல்ட்டி. இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் டெக்னிக்கல் சர்வீசஸ். இதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து ராயல்ட்டியை வந்து பே பண்ணுச்சு அப்படின்னா எப்போதுமே அது இந்தியன் இன்கம் தான். அப்புறம் ரெசிடென்ட் பர்சன், the right property information or services are not utilized. அதே தான் இதில் படித்தோம்ல, அதை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்காகவோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவோ நீங்கள் அந்த ராயல்ட்டியை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் பர்சனுக்கு அது இந்தியன் இன்கம். நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ராயல்ட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா அது இந்தியன் இன்கம். ஸோ அதே தான் இந்த பிஸ்னஸ் ஆர் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டியும் அதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான். இன்கம் ஃப்ரம் டெக்னிக்கல் சர்வீசஸும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து வேணும். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா பேட்டன்ட் காப்பிரைட்டுக்கெலாம் ராயல்ட்டி பே பண்ணுறோம்ல, அது வந்து இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி. இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதை கவர்மெண்ட் பே பண்ணிச்சுன்னா எப்போதுமே அது வந்து deemed to accrue or arise in India. இந்தியன் கவர்மெண்ட்னா அது deemed to accrue or arise in India தான். ஒரு ரெசிடென்ட் பர்சன்னா அந்த பர்சன் வந்து வெளிநாட்டுக்காக அதை பண்ணாமல் இருந்தால் அது வந்து இந்தியன் இன்கம். ஓகே, இந்தியாவில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை செட் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த அதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த ராயல்ட்டி டெக்னிக்கல் சீப்ஸ் பாரோவிங் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்தியன் இன்கம். அது ரெசிடென்ட்டோ நான் ரெசிடென்ட்டோ இந்தியாவில் பண்ணுறியா அப்படின்னா அது இந்தியன் இன்கம், இந்தியாவில் பண்ணலையா அப்படின்னா அது இந்தியன் இன்கம் கிடையாது அப்படின்னு ஈஸியாக சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க வேறு வேறு வேர்ட்ஸில் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டீம்டு ரெசிப்ட் ஆஃப் கிஃப்ட். ஓகே, டீம்டு ரெசிப்ட் ஆஃப் கிஃப்ட்னா ஒரு இந்தியன் ரெசிடென்ட் வந்து இருக்காங்க, இந்தியன் ரெசிடென்ட்ஸ், ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு இல்லைனா ரெசிடென்ட்ஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ், இவங்க வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு 50,000 ரூபாயை விட அதிகமாக ஓகே மணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டீம்டு ரெசிப்ட் ஆஃப் கிஃப்ட். ஓகே, a non-resident or a not ordinary resident or a foreign company receives any sum of money referred to in section 56 subsection 2 clause x. இது அப்படி தான் சொல்லணும். ஓகே, செக்ஷன் 56 subsection 2 clause x அப்படின்னா இதுதான் இந்த 50,000 ரூபாங்கிறது. 50,000 ரூபாயை விட அதிகமாக ஏதாவது ஒரு சம் ஆஃப் மணி கொடுக்குறீங்க. such receipt is from a resident person, இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. such money is received outside India, outside இந்தியாவில் அந்த பணத்தை வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்கம் deemed to accrue or arise in India. புரியுதா? ஈஸி தானே இது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏதாவது இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே, மிஸ்டர் பீட்டர் ஃப்ரம் இங்கிலாந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் அ கேபிட்டல் அசட் சிச்சுவேட்டட் இன் மும்பை அப்படின்னா அதில் அவருக்கு வர இன்கம் வந்து இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் ரைஸ் இன் இந்தியாவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ கேட்குறாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? அவ்வளோதான். ஓகே, வரிசையாக அது நீங்கள் அப்படியே சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, இதில் என்னென்னா வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அவ்வளோதான் கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது.
ஓகே. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம், இந்தியன் இன்கம், டீம்டு டு பி இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் இப்போ இன்கம் ரிசீவ்டுனா ஃபர்ஸ்ட் டைம் தான் ரிசீவ். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்தியா அவுட் சைட் இந்தியாவில் ரிசீவ் பண்ணிட்டு அது அப்புறமா இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது ரிசீவ்டு இன் இந்தியா கிடையாது. இன்கம் அக்ரூட் இன் இந்தியானா அதோடைய சோர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியாவுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தோம், இந்த 5 கேஸ். டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியாவுக்கு இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கே வரும், எது எது யார் யாருக்கு டேக்ஸபிள்ங்கிறது. இந்தியன் இன்கமாக இருந்ததுன்னா அது டேக்ஸபிள் ஃபார் ஆல். இன்கம் ஏர்ன்டு ரிசீவ்டு அக்ரூடு ரைஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று இந்தியாவில் இருந்ததுன்னா கூட அது இந்தியன் இன்கம் தான். ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா அப்படி அது வந்து இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கமா அப்படின்னா அது எல்லாருக்குமே டேக்ஸபிள். நீங்கள் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா, ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா, எல்லாத்துக்குமே வந்து இந்தியன் இன்கம் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு டீம்டு டு பி இந்தியன் இன்கம். டீம்டு டு பி இந்தியன் இன்கம் வந்து டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா, டீம்டு டு அக்ரூ ஆர் ரைஸ் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நாட் டேக்ஸபிள். ஓகே, இந்தியன் இன்கம் எல்லாருக்குமே டேக்ஸபிள். டீம்டு டு பி இந்தியன் இன்கம் வந்து நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நாட் டேக்ஸபிள். நெக்ஸ்ட் ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள், மீதி 2 பேருக்கும் நாட் டேக்ஸபிள். அப்புறம் இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இந்த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் அந்த இன்கம் வந்து அவுட் சைட் இந்தியாவில் ரிசீவ் ஆயிருந்தாலும் இதுவும் ஃபாரின் இன்கம் தானே. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு மாற்றினாலும் அது வந்து ஃபாரின் இன்கம் தான். ஓகேவா? இது பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் இன் இந்தியாவில் இருந்ததுன்னா மட்டும்தான் அது ரிசீவ்டு இன் இந்தியா. ஓகே, அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது ரிசீவ்டு இன் இந்தியா கிடையாது. அதுதான் இதில் சொல்கிறாங்க, அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா இந்த ப்ரீவியஸ் இயர். அது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது ஃபாரின் இன்கம் தான். ஃபாரின் இன்கம்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி இயர் ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் லேட்டர் ஆன் ரெமிட்டட் டு இந்தியா இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். யாருக்குமே நாட் டேக்ஸபிள் இன்கம். பாஸ்ட் டேக்ஸபிள் இன்கம்ங்கிறது எல்லாருக்குமே நாட் டேக்ஸபிள் தான். பாஸ்ட் டேக்ஸபிள் இன்கம் எல்லாருக்குமே அது நாட் டேக்ஸபிள் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Illustration 9. Study material illustration 9. Ram provides the following details of income. Calculate the income which is liable to be taxed in India for the assessment year 26-27 assuming அவங்க வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சேலரி ரிசீவ்டு இன் இந்தியா ஃப்ரம் அ ஃபார்மர் எம்ப்ளாயர் ஆஃப் யூகே அப்படின்னா அது இந்தியன் இன்கம். ரிசீவ்டு இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது இந்தியன் இன்கம் தான். இந்தியன் இன்கமாக இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே டேக்ஸபிள். புரியுதா எப்படி போடுறேன்ட்டு? ஸோ ரிசீவ்டு அக்ரூடு அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, ரிசீவ்டு அக்ரூட் அரைஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல, இதில் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தாலும் அது இந்தியன் இன்கம் தான். இதில் ரிசீவ்டு இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ரிசீவ்டு இன் இந்தியானா அது இந்தியன் இன்கம் தான். இந்தியன் இன்கமாக இருந்தால் டேக்ஸபிள் ஃபார் ஆல். ஸோ 1,40,000 1,40,000 1,40,000. இப்போ நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் டீ பிஸ்னஸ் இன் நேபாள் பீயிங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவாக இருந்ததுன்னா அது டீம்டு இன்கம். கரெக்டாக? கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவாக இருந்ததுன்னா இப்போ தான் படித்தோம்ல. ஓகே, இன்கம் இதில் தான் படித்தோம். எனி பிஸ்னஸ் ஆர் கனெக்ஷன் இன் இந்தியா, அது இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். ஓகே, தோ இது டீம்டு டு பி இந்தியன் இன்கம். கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, நேபாளில் ஒரு டீ பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அது இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டீம்டு டு பி இந்தியன் இன்கமாக இருந்ததுன்னா நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நாட் டேக்ஸபிள். ஸோ இந்த 10,000 வந்து நான் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் நாட் டேக்ஸபிள். புரியுதா? நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் போட முடியும். இந்த மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எது எது யார் யாருக்கு டேக்ஸபிள்ன்ட்டு. ஸோ இந்தியன் இன்கமாக இருந்தால் டேக்ஸபிள் ஃபார் ஆல். டீம்டு டு பி இந்தியன் இன்கமாக இருந்தால் நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நாட் டேக்ஸபிள். ஃபாரின் இன்கமாக இருந்ததுன்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட் இன் கனடா. கனடாவில் கம்பெனி டெபாசிட் இருக்குது, அதுக்கு 1/3 ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போ மீதி இருக்கிற 2/3 நாட் ரிசீவ்டு இன் இந்தியா. எது இந்தியாவில் ரிசீவ் ஆகிருக்கோ அது மட்டும்தான் இந்தியன் இன்கம். இந்தியாவில் ரிசீவ் ஆகாமல் இருந்ததுன்னா அது ஃபாரின் இன்கம். கரெக்டாக? 1/3 ரிசீவ்டு இன் இந்தியா இருக்குல்ல, அந்த 1/3 மட்டும்தான் இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம் 2/3 வந்து ஃபாரின் இன்கம். 2/3 வந்து ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம்
ரிசீவ்டு இன் இந்தியாவாக இருந்ததுன்னா taxable ஃபார் ஆல். இந்த 30,000ல் 1/3 போட்டால் நம்மளுக்கு 10,000 வரும்ல, அந்த 10,000 வந்து ரிசீவ்டு இன் இந்தியா, அதனால அது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கமாக இருந்தால் taxable ஃபார் ஆல். 2/3 வந்து ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கமாக இருந்தால் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் taxable, இவங்களுக்குலாம் நாட் taxable. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் மும்பை கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகே. அது மும்பையில் இருக்குது. மும்பையில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மும்பையில் நடத்துகிற பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அது இந்தியன் இன்கம் தான். ஓகேவா? நீங்கள் வந்து கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகேவாக இருக்குன்னா அப்போ அது ஃபாரின் இன்கமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது பிஸ்னஸே மும்பையில் தான் இருக்குது, அப்போனா அது இந்தியன் இன்கம் தான். அதோட சோர்ஸே வந்து மும்பையில் தானே இருக்குது, அப்போனா அது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கமாக இருந்தால் taxable ஃபார் ஆல். எத்தனை ரூபா? 1,00,000 ரூபா. அது இந்தியன் இன்கம்ங்கிறதுனால taxable for all 1 lakh sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 23-24 ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் டோக்கியோ ரெமிட்டட் டு இந்தியா 2 lakhs. அது 23-24 பாஸ்ட் டேக்ஸபிள் இன்கம். பாஸ்ட் டேக்ஸபிள் இன்கம்மை நீங்கள் இந்தியாவுக்கு அப்புறமா கொண்டு வரீங்க அப்படின்னா அது யாருக்குமே டேக்ஸபிள் கிடையாது. இது ஓகே, income accrued and received outside India in any year preceding the previous year and later on remitted to India அப்படின்னா அது யாருக்குமே taxable கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா பட் ரிசீவ்டு இன் யூஎஸ். அந்த கேபிட்டல் அசெட் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, இது த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் இல்லை த்ரூ ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஒரு அசெட் சிச்சுவேட்டட் இன் இந்தியாங்கிறது. அந்த கேபிட்டல் அசெட்டு இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் தான் இருக்குது. அது இந்தியாவில் இருக்கிறதுனால அது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கமாக இருந்தால் taxable ஃபார் ஆல். 45,000 45,000 45,000 45,000. நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்டு இன் டெல்லி. அந்த ப்ராப்பர்ட்டி லண்டனில் தான் இருக்குது, ஆனால் டெல்லியில் ரிசீவ் ஆயிருக்கு. டெல்லியில் ரிசீவ் ஆயிடுச்சு, ரெசிப்டே வந்து டெல்லியில் இருக்குது. அதனால அது இந்தியன் இன்கம். அதோட ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் ஆனது வந்து இந்தியாவில் இருந்துன்னா அது இந்தியன் இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே ரிசீவ் ஆயிருக்கு? டெல்லியில் ரிசீவ் ஆயிருக்கு, அப்போனா அது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கமாக இருந்தால் taxable ஃபார் ஆல். 1,50,000 1,50,000 1,50,000. நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்டு இன் கனடா. அது லண்டனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு கனடாவில் ரிசீவ் ஆயிருக்க அமௌண்ட்னா அது ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கமாக இருந்ததுன்னா RORக்கு மட்டும்தான் taxable. எவ்வளோ அமௌண்ட்டு? 2,50,000. RORக்கு மட்டும்தான் taxable. ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் taxable. ஃபாரின் இன்கம் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான் taxable, மீதி யாருக்குமே taxable கிடையாது. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் ஜாம்பியா பட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் டர்க்கி. இதுவும் வந்து ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு மட்டும்தான் taxable. ஸோ சில டைம் உங்களுக்கு ஜாம்பியாங்கிறது எதுன்னே உங்களுக்கு தெரியாது கரெக்டாக, ஆனால் இந்த மாதிரி ஜாம்பியா அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜாம்பியா சப்போஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊரோட பேரா அப்படின்னு நமக்கு குழப்பம் வரும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரியோட நேம் தான் கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே டோட்டல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, டோட்டல் வந்து நீங்களே போட்டுக்கோங்க, அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய புக்கில் ஜென்ரல் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். மிஸ் மோனிகா, a foreign national, foreigner அவங்க, comes India every year for 90 days since 2019. 2019லேருந்து எல்லா வருஷமும் 90 நாள் சும்மா வந்துட்டு போகிறாங்க. ஓகே, determine her residential status for the previous year 25-26. ஓகேவா? ஸோ பேசிக் கண்டிஷன், அடிஷ்னல் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? பேசிக் கண்டிஷன் வந்து ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 182 டேஸ் வந்து இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன், ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 60 டேஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் மினிமம் 365 டேஸ். இதில் ஏதாவது ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. ரெசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? ரெண்டுத்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் கண்டிஷன் ஏதாவது ஒன்று மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டுத்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லாஸ்ட் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஓகே 2 அவுட் ஆஃப் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் 25-26க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் 10 வருஷத்தில் எனி 2ல் வந்து அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்களான்னு பார்ப்போம்.
இன்னொரு கண்டிஷன் வந்து என்னது, 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் மினிமம் 730 டேஸ் ஆச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் ஹர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 25-26. ஸோ அவங்க எல்லா வருஷமும் 90 நாள் வந்துட்டு போகிறாங்க. அப்போ 25-26 அவங்க 90 நாள் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த 182 டேஸ் அவங்க இந்த கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால இந்த ப்ரீவியஸ் இயர்ஸில் மினிமம் 60 டேஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ அவங்க வந்து 60 டேஸ் இருந்திருப்பாங்க. அப்புறம் எல்லா வருஷமும் 90 நாள் வந்துட்டு போகிறாங்களே, அப்போ 90 × 4 360 வருது. 360 வந்து 365 விட கம்மி. அதனால அவங்க நான் ரெசிடென்ட். புரியுதா? இந்த கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. மினிமம் 60 டேஸ் இருக்காங்க. ஆனால் இந்த 365 டேஸ் வந்து அவங்க இல்லை, 360 டேஸ் தான் இருக்காங்க. அது எப்படி 360ன்னு சொன்னோம்? அவங்க எல்லா வருஷமும் 90 நாள் வந்துட்டு போகிறாங்களா, அப்போனா கடந்த 4 வருஷத்தில் எத்தனை நாள் வந்திருப்பாங்க? 360 டேஸ் வந்திருப்பாங்க. அதனால அவங்க 360 டேஸ் தான் இருக்காங்க, 365 டேஸ் இல்லை. அதனால அவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்ட்டு எழுதணும். இதை நீங்களே எழுதிடுவீங்களா? நீங்கள் எழுதலை, உங்களால் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியலனா புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒன்றுத்தையும் எழுதிட்டே இருந்தால் நிறையா டைம் தான் போகுது. ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன், நீங்களே வந்து இதை எழுதிக்கலாம். ஈஸி தானே இது? நெக்ஸ்ட், வில் யூர் ஆன்சர் டிஃபர் இஃப் ஷி கம்ஸ் டு இந்தியா ஃபார் 100 days இன்ஸ்டெட் ஆஃப் 90 days? சப்போஸ் அவங்க 100 day வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த 4 ப்ரிசீடிங் இயர்ஸ் வந்து 4 × 100 400 மாறிடும். 400 வந்து 365 விட அதிகம். அதனால் அவங்க ரெசிடென்ட். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஹோம்ஒர்க். Okay. Next, illustration B. Mr. Sid, a British national, joined XYZ Company Limited as an engineer in India on 1st May 2015. On 31st December 2016, he went to Sri Lanka on deputation. Apro on 1st April 2021, he came back to India and left to Sri Lanka again on 31st May 2021. He returned to India and joined his original post on 1st July 2025. Determine his residential status for the assessment year 26-27. Assessment year 26-27 ப்ரீவியஸ் இயர் 25-26க்கு சொல்கிறாங்க. ஓகேவா? 1st May 2015 அப்படின்னா நம்மளுடைய இயர் வந்து என்னது? 2015னா 2015-16 கரெக்டாக? 1st Mayனா ஏப்ரல்லேருந்து மார்ச் 2016 வரைக்கும். புரியுதா சொல்கிறது? 2015-16 வருஷத்தில் அவங்க 31st May வந்து இந்தியாவுக்கு வராங்க. 31st December 2016. இப்போ இது வந்து மார்ச் வரைக்கும் தானே வரும். புரியுதா புரியலையா? 1st April 2015 31st March 2016 வரைக்கும் ஒரு இயர். அதில் 31st May வந்து அவங்க வராங்க. அப்படின்னா 31st May வந்துட்டு 31st March 2016 வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. 31st December 2016. ஓகே, அப்படின்னா அடுத்த இயர் வந்துடுது 31st March 2017. 1st April 2016 31st March 2017 வரைக்கும் இருக்கிற இயரில் 31st December வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. 31st December வரைக்கும், 31st December 2016 வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்காங்க. இதுலேயும் அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? அப்புறம் he went to ஸ்ரீலங்கா போயிட்டாரு. ஓகே, போட்டோம். அப்புறம் திரும்பி எப்போ வராருன்னா 1st April 2021 தான் வராரு. அப்போனா இங்கே வந்து 31st இந்த 17-18 வருஷம், 18-19 வருஷம், 19-20, 20-21 இதில் அவங்க இந்தியாவில் இல்லவே இல்லை. இந்த வருஷம் இருக்குல்ல, இதுலேருந்து எதுலேயுமே அவங்க இந்தியாவில் இல்லை 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 இல்லை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த டைம் லைனே கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க எப்போ திரும்பி இந்தியாவுக்கு வராங்கன்னா 1st April 2021 தான் வராங்க. 1st April 2021 வராங்க. வந்துட்டு லெஃப்ட் ஃபார் ஸ்ரீலங்கா on 31st May 2021. ஒரே மாதம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. 31st May 2021. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் 21-22 இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இயரில்
அவங்க இவ்வளோ தான் இருந்திருக்காங்க. ஓகே, he returned to India and joined his original post on 1st July. ஜூலையில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்னா 22-23, 23-24, 24-25 அவங்க இந்தியாவில் இல்லவே இல்லை. இல்லை இல்லை இல்லை. எப்போ திரும்பி வராங்க? 25 அந்த வருஷம் ஆரம்பிச்சோன்னே 1st April 2025 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கே 31st March 26 இந்த ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்போ அவங்க இந்தியா வராங்க? 1st July 2025, 1st July 2025 வராங்க. ஸோ இத்தனை வருஷம் தான் அவங்க இந்தியாவில் இருக்காங்க. புரியுதா? இப்போ நான் சொன்னதை ஜஸ்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். கொஸ்டினில் சொன்னதை ஜஸ்ட் நான் என்னது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ரெசிடென்ட்டா அப்படின்னு பார்க்குறோம். ரெசிடென்ட்டான்னு பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் இயரில் எத்தனை வருஷம் இருக்காங்க, 25-26 இயரில் எத்தனை வருஷம் இருக்காங்க. ஸோ இதை மட்டும் பாருங்கள். இப்போது இந்த இதில் எத்தனை நாள் இருக்காங்க, எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை நாள் வந்து இருக்காங்க. 1st ஜூலைலேருந்து 31st மார்ச் வரைக்கும். ஸோ இங்கே தான் சொல்யூஷன். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து இப்படி டைம் லைன் தான் வரையணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா டியூரிங் ப்ரீவியஸ் இயர் 25-26 எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஜூலை 2025 2025 to 31st March 2026. இப்போ கேல்குலேட்டரில் போடுங்க. ஜூலையில் எத்தனை நாள்? ஜூலையில் 31 days. ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் 30, அக்டோபரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜான்வரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31. 274 வந்து வருது. 274 days. ஈஸியாக போட்டுடலாமா இது? ஓகேவா? 182 டேஸை விட அதிகமாக? ஆமாம், 182 டேஸை விட அதிகம். அதனால அவங்க ரெசிடென்ட். சின்ஸ் ஸ்டே இன் இந்தியா during current previous year is 274 days. Therefore, he satisfies first basic condition. அதனால அவங்க ரெசிடென்ட். ஹென்ஸ் ரெசிடென்ட். இப்போ நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து என்ன பார்ப்போம்? அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னது? அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 7 ப்ரீவியஸ் இயரில் 730 days ஆர் மோர் வந்து அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். இதை ரெண்டுத்தையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணலனா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே. இப்போது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாமா? ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டியூரிங் preceding 10 previous years. 2015-16 24-25 வரைக்கும் நம்ம ரிவர்ஸில் போவோம். 2024-25, 2023-24, 2022-23, 2021-22, 2020-2021, 2019-20, 2018-19, 2017-18, 2016-17, 2015-16.
ஓகே. இப்போ இதில் வந்து பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். பேசிக் கண்டிஷன்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 23, 24 24, 25, 23, 24, 22, 23 இதில் இந்த மூணுத்துலையுமே அவங்க இந்தியாவிலே இல்லை. ஸோ இந்தியாவிலே இல்லை அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் 182 டேஸ் அது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் பார்ப்போம். 60 டேஸாவது இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அதையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால இந்த எல்லா வருஷத்துலையுமே அவங்க என்ன ஆகுது, நான் ரெசிடென்ட். 22, 23, 23, 24, 24, 25 இந்த மூணுத்துலையுமே அவங்க நான் ரெசிடென்ட். நெக்ஸ்ட் 21, 22 21, 22ல் அவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க, 1 April 21லேருந்து 31 May 21 வரைக்கும். கரெக்டா? ஸோ ஏப்ரலில் 30 நாள், மேல 31 நாள், 61 நாள் இருந்திருக்காங்க. 61 நாள் இருந்திருக்காங்க. அப்போ மினிமம் 60 டேஸ் இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 365 டேஸ் இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் அவங்க இந்தியாவிலேயே இல்லை. அதனால அவங்க நான் ரெசிடென்ட். புரியுதா? 21, 22லேயும் நான் ரெசிடென்ட். ஓகே. மினிமம் 60 டேஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 365 டேஸ் வந்து அவங்க இருந்திருக்கணும்ல, அது இல்லை. அதனால் அவங்க நான் ரெசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2020, 2021 2020, 2021ல் அவங்க இந்தியாவிலே இல்லை. அப்போ அந்த 17, 18லேருந்து 2021 வரைக்குமே நான் ரெசிடென்ட் தான். ஓகே. 17, 18 இதுலேருந்து இது வரைக்குமே நான் ரெசிடென்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 16, 17 16, 17ல் அவங்க எத்தனை நாள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ 31 ஓகே 1 ஏப்ரல்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். 1 ஏப்ரல்லேருந்துன்னா ஏப்ரலில் 30, மேல 31, ஏப்ரல், மே, ஜூனில் வந்து 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31. 275 டேஸ் இருந்திருக்காங்க. 275 டேஸ் வந்து இருந்திருக்காங்க. அப்போ மினிமம் 182 டேஸ் இருந்தால் போதும். அவங்க 275 டேஸ் இருந்திருக்காங்க. அதனால அவங்க ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. 2016, 17 ரெசிடென்ட். ஏன் அவங்க 275 டேஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. 275ங்கிறது 182 விட அதிகம். அதனால அவங்க ரெசிடென்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 15, 16 15, 16ல் எத்தனை நாள் வந்து இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ 15, 16ல் வந்து 31 மேலேருந்து 1 மேலேருந்து 31 மார்ச் வரைக்கும். ஓகேவா? ஸோ 1 மேல இருந்துன்னா மேல 31 டேஸ், ஜூனில் 30 டேஸ். நான் போடுறது புரியுதுல்ல? கால்குலேட்டரில் அப்படியே போடுங்க. ஜூலையில் 31 டேஸ், ஆகஸ்ட்டில் 31 டேஸ், செப்டம்பரில் 30 டேஸ், அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜான்வரியில் 31, பிப்ரவரியில் இது வந்து லீப் இயருங்கிறதுனால 2016ங்கிறது லீப் இயரா? 2016ங்கிறது லீப் இயர். ஓகே. அதனால 31னா 336 வருது. 336 2016 லீப் இயரா? 2016 டிவைடட் பை 4ன்னு போட்டிங்கன்னா ஆமாம் லீப் இயர். இப்போ அந்த இயர் லீப் இயரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் வரக்கூடாது. இப்போ 2016 டிவைடட் பை 4ன்னு போட்டால் ஒரு ஹோல் நம்பர் 504ன்னு வருது. பாயிண்ட் சம்திங் அப்படி வரல. அதனால அது லீப் இயர். ஓகே. ஸோ அது லீப் இயர். அதனால இதில் பிப்ரவரியில் 29 டேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 336 டேஸ் வருது. அப்போ மினிமம் 182 டேஸ் வந்து இருந்திருக்காங்க. அதனால இதுவும் வந்து ரெசிடென்ட். எவ்வளோ? 336 336 டேஸ் இருக்காங்க. விச் இஸ் மோர் தென் 182 டேஸ். அதனால ரெசிடென்ட். இப்போ வந்து அவங்க ஏதாச்சும் 2 இயர்ஸில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்களே, ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஹென்ஸ் மிஸ்டர் சித் சாட்டிஸ்ஃபைஸ் ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன். இப்போ அந்த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து பார்க்கணும். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து லாஸ்ட் 7 ப்ரிசைடிங் இயர்ஸில் 2024, 25 இது 1, 2, 3, 4, 5, 6, 7 இது வரைக்கும் 2018, 19லேருந்து 2024, 25 வரைக்கும் 730 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா டியூரிங் 7 PPY. PPYனா ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். எதுலேருந்து? 1 April
2018 to 31st March 2025 வரைக்கும், மார்ச் 2025 வரைக்கும் எத்தனை நாள் வந்து இவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ 24-25 இப்போ இதுலேருந்து 18-19 இருந்தா, 18-19 இருந்தனா இந்த 3 வருஷம் அவங்க இந்தியாவில் இல்லை. 21-22 61 டேஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். 61 டேஸ் மட்டும்தான் அவங்க இருக்காங்க. கரெக்டாக? ஸோ மினிமம் 730 டேஸ் ஆச்சும் இருக்கணும். அவங்க எத்தனை டேஸ் வந்து இருக்காங்க? 61 டேஸ் வந்து மட்டும்தான் இருக்காங்க. 61 டேஸ் மட்டும்தான் அவங்க இருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு 61 டேஸ். அவங்க மினிமம் 730 டேஸ் இல்லை. ஹென்ஸ் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் வந்து அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அடிஷ்னல் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி ஒரு பேசிக் கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன் வச்சு கொஸ்டின் வந்தாலே அது தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுங்க. இப்போ இதை வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அடிஷ்னல் கண்டிஷன் a person is an resident, ordinary resident if he stays in India for preceding 7 previous years. If he stays in India for minimum 730 days during the preceding 7 previous year and he is a resident for at least 2 previous years out of the 10 preceding previous year அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து என்னது அப்படின்ட்டு எழுதிட்டு இதை எழுதுங்க. ஹென்ஸ் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஹென்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ரெசிடென்ஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ரெசிடென்ஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த யூனிட். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது இது இல்லஸ்ட்ரேஷன் 9. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 9 மாதிரியே நிறையா கொஸ்டின் உங்கள் எக்ஸாமுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாஸ்டர் கொஸ்டின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின், மாஸ்டர் கொஸ்டின்னு எல்லா கான்செப்டுமே இதில் வந்த மாதிரி இருக்குது. இது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த மீதி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஸ்டடி இது வந்து சும்மா இது படிக்கவே வேண்டாம், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறோம்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு சில பேருக்கு பேசிக் கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்கிற கொஸ்டின் கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அதை திரும்பி படிங்க, அது ஈஸியாயிரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் 3 times ரிவைஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த 3 times அவங்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபைனல்லாம் ஒரு சாப்டரில் 50 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 கொஸ்டினே 3 தடவை சால்வ் பண்ணிட்டு எல்லா சாப்டருக்கும் அப்போ என்ன 500 கொஸ்டின் ஒரு தடவையும் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபுல் புக்கையும் படிங்க, எல்லா சம்மையும் போடுங்க. அதில் எது எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த கொஸ்டின் படித்தா இந்த கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு எது தோன்றோ அதை மார்க் பண்ணி வச்சு அதை நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது பாருங்கள். அப்போ அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த தடவை அதே மாதிரி பண்ணி உங்களுடைய மொத்த சிலபஸையும் ஹோல் சிலபஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாக்கி வரும். நீங்கள் திரும்பி ரிவைஸ் பண்ண அந்த கஷ்டமாக இருக்கிற 15 கொஸ்டினை மட்டும் எக்ஸாமுக்கு முதல் நாள் போடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக எக்ஸாம்ஷன் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சாப்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்க்கலாம்.